Hi friends, this is Pon Lakshmi from It's Time for TNPSC. ஸோ இன்றைக்கி வந்து தி மோஸ்ட் வாண்டட் பாலிட்டி புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி, ஏஇ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் இப்போ நமக்கு குரூப் 2லலாம் வந்து மெயின்ஸுமே நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாலிட்டி சப்ஜெக்ட் ஆல்சோ இன்க்ளூடட். அண்ட் தென் வாஸ்ட் சிலபஸ் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கெலாம் நமக்கு எடுத்து படித்தா தான் நம்மளால் ஒரு ஓவரால் சப்ஜெக்டை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டுமே கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு அதை அப்படியே லக்ஷ்மிகாந்தோட தமிழ் வேர்ஷன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதையும் விட கிளியராகவே நமக்கு கொடுத்துருக்காங்க பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இருந்து. ஸோ இது நமக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நமக்கு உள்ளதுலேயே எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹையர் வெயிட்டேஜாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான். ஸோ அந்த பாலிட்டியோட டீட்டெயில்டு புக் ரிவ்யூ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி புக்கோட டீட்டெயில்டு ரிவ்யூ இது. இதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் உள்ள கண்டென்ட், இந்த புக்குன்னு நான் சொல்ல வரல. ஸோ நார்மலாக உங்களுக்கு குரூப் 2 சிலபஸ்க்காகட்டும், குரூப் 1 சிலபஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமான காமனாக நமக்கு வந்து அப்கமிங் கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பாலிட்டி புக், ஓகே, இந்திய அரசியலமைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ஆர் 2A அண்ட் தென் குரூப் 4 இதுக்கான 3rd எடிஷன் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடிஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னா எஸ் சதீஷ்குமார். பிரகதீஷ் பப்ளிகேஷன் அரௌண்ட் 15,000 புக்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நான் இருக்கு இல்லையா? ஸோ மே 2021 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் எடிஷன் 2022, ஜூலை 2023. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இயர் வைஸ் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அப்டேட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு பழைய புக் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி உள்ள கண்டென்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இதில் ஓவராலாக உங்களுக்கு 520 பேஜஸ் இருக்கும். தமிழில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. ஓகே. ஸோ இதோட புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590. ஓகே. இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு நீங்கள் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பரும் தரேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடல் காஸ்ட்ரோ சொன்னதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியாலிட்டி. நம்ம போராடுற வரைக்கும், சக்ஸஸ் அட்டைன் பண்ணுற வரைக்குமே நம்மகிட்ட என்ன போட்டு தேவையில்லாமல் இதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து சக்ஸஸ் அட்டைன் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்மளோட விடாமுயற்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட நிறைய பேர் எடுத்துக்காட்டாக கூட எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸோ 3ஆம் பதிப்பின் முன்னுரைன்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக நமக்கு சொன்ன மாதிரி தான் பாலிட்டியோட டாப் டு பாட்டம் நம்ம வந்து இதில் இருக்கும். ஓகே. ஸோ உள்ள சிலபஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். அதுபோக உங்களுக்கு 3rd எடிஷனில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டண்ட்டான மசோதாக்கள், முக்கிய வழக்குகள், அப்புறம் தேசிய அடையாளங்கள், அப்புறம் ஜூலை 2023 வரைக்கும் உள்ள அப்டேட்டட் பாலிட்டிக்ஸில் வந்து அப்டேட்டட் ஆனது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 35 டாபிக்ஸ் ஆட்டு நமக்கு நியூலி ஆடடையும் சேர்த்து 35 டாபிக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இவங்க தான் சதீஷ்குமார். ஸோ அதை பற்றின இன்ட்ரோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். டேரெக்டாக உள்ளே வந்துட்டிங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 யூனிட்ஸாக ஓவரால் புக்கையும் வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 35 யூனிட்ஸோட ஹெட்லைன் மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றின் தாக்கம்னா அதில் கம்பெனி ஆட்சி இருக்கும், அப்புறம் இங்கிலாந்து ஆட்சி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை சட்டம் 1947. இப்போ நமக்கு பிட் இண்டியா ஆக்ட்டு, ஸோ நிறைய ஆக்ட்ஸ் இருக்குல்ல, ரெகுலேட்டிங் ஆக்ட், அது எல்லாமே 1773 1947 வரைக்கும் இல்லை எல்லாமே அந்த யூனிட் 1 கவர் ஆயிரும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தோற்றம், யூனிட் 3 இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பு அம்சங்கள், சேலிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்ல அது, யூனிட் 4 ப்ரியாம்பிள், யூனிட் 5 ஷெடியூல்ஸ்,
யூனிட் 6ல பார்ட்ஸ் அண்ட் தென் யூனிட் 7ல யூனியன் டெரிட்டரிஸ் அது எல்லாமே. அப்புறம் யூனிட் 8ல சிட்டிசன்ஷிப்பு, யூனிட் 9ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, யூனிட் 10ல டிபிஎஸ்பி, யூனிட் 11ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனிட் 12ல சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனிட் 13ல ஸ்டேட் கவர்மெண்ட், யூனிட் 14ல யூனியன் டெரிட்டரிஸ், யூனிட் 15ல பஞ்சாயத்து, யூனிட் 16ல முனிசிபாலிட்டிஸ், யூனிட் 17ல கூட்டுறவு அமைப்புகள், ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம் அது. அப்புறம் யூனிட் 18ல தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு. இந்த மாதிரி அரௌண்டு 35 வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக, லாங்குவேஜ் தனியாக, ஃபினான்ஸ் கமிஷன் தனியாக, பிளானிங் தனியாக, அப்புறம் வந்து தீர்ப்பாயங்கள் சொல்லுவோம்ல அது தனியாக, எலெக்ஷன் தனியாக, அமெண்ட்மெண்ட்ஸ் தனியாக, எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அப்டேட்டடில் நமக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல முக்கிய மசோதாக்கள், முக்கிய வழக்குகள், தேசிய அடையாளங்கள், சரத்துகளின் தொகுப்பு, தகவல் துளிகள்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டைமில் ரிவிஷனுக்குமே பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வெளியே எதுவும் நீங்கள் போய் போக தேவையே இல்லை, அந்தளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளும் அப்கமிங் கிளாஸஸில் வந்து ஒவ்வொரு கிளாஸஸாக தனித்தனியாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட் தனியாக, ரெகுலேட்டிங் ஆக்ட் எல்லாம் தனியாக, இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தனியாக, அப்புறம் பிட்ஸ் இண்டியா ஆக்ட் தனியாக, ப்ரியாம்பிள் தனியாக, சேலிங் ஃபியூச்சர்ஸ் தனியாக, அப்புறம் வந்து இன்னும் என்னலாம் இருக்குது. ஸோ அப்படியே தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக, எல்லாமே நமக்கு கிளாஸஸ் வந்து இனிமேல் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு அகெயின் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இது போக உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.